எறும்பும் புறாவும். முன்னொரு காலத்துல ஒரு அமைதியான நதி ஓடிட்டு இருந்தது. அந்த நதியோட 2 பக்கத்துலயும் அழகான அடர்ந்து காடு இருந்தது. அந்த காட்டுல ரொம்பவே உயரமான மரங்கள் இருந்துச்சு. அந்த மரங்கள் முழுக்க நிறைய பறவைகள் கூடு கட்டி கூவி சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நதிக்கரையில ஒரு அழகான எறும்பு அதோட குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் சேர்ந்து வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் காலை நேரத்துல எறும்பு உணவு தேட போயிருந்தது. அந்த நேரத்துல தவறுதலா அது நதியோட ஆழமான பக்கத்துல விழுந்துருச்சு. அது எவ்வளவு முயற்சி செஞ்சும் நதியோட கரையை அடைய முடியல. அதை மரத்துக்கு மேலிருந்து ஒரு அழகான புறா பார்த்துக்கிட்டு இருந்தது. எறும்பு இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து நம்ம எப்படியாவது அதுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சது. அதனால மரத்திலிருந்து ஒரு இலையை எடுத்து கீழே எறும்புக்கு பக்கத்துல போட்டுது. அதை பார்த்ததும் எறும்பு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. துள்ளி குதிச்சு அந்த இலை மேல ஏறி உட்காந்துக்குச்சு. பிறகு அந்த இலை மெல்ல மெல்ல மிதந்து மெதுவா கரையை போய் சேர்ந்துச்சு. பாதுகாப்பா எறும்பும் கரையை அடைஞ்சது. எறும்பு மகிழ்ச்சியோட என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு புறா கிட்ட சொன்னது. இனிமேல் நீ பத்திரமா இரு அப்படின்னு புறா சிரிச்சுக்கிட்டே எறும்பு கிட்ட சொன்னது. நாட்கள் மகிழ்ச்சியா போச்சு. ஒரு நாள் அந்த நதிக்கரைக்கு ஒரு வேடன் வில்லும் அம்பும் எடுத்துட்டு வந்தாரு. அந்த காடுகளை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ மரத்து மேல ஓய்வு எடுத்துட்டு இருந்த நம்ம புறா அவரோட கண்ணில் பட்டுது. அடுத்த நிமிஷமே அவர் அம்பு எடுத்து புறாவை குறி வைக்க ஆரம்பிச்சாரு. அதை கவனிச்சிட்டு இருந்த எறும்பு ஒரு நிமிஷம் பயந்து போயிருச்சு. ஐயோ, நம்ம நண்பரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுது. அந்த வேடனோட பக்கத்துல போய் அவரோட காலில் நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சது. அவ்வளவுதான், வேடனோட இலக்கு தப்பிருச்சு. அந்த வில்லு இலக்கு மாறி மரக்கிளையில போய் மோதிக்குச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் புறா அடுத்த நிமிஷமே உயிர் பிழைச்சு தப்பிச்சு போயிருச்சு. வேடன் பாவம் ரொம்ப சோகத்தோட அவர் வந்த வழியே திரும்பி போயிட்டாரு. அந்த நாளுக்கு அப்புறம் எறும்பும் புறாவும் நெருங்கிய நண்பர்களா ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. கதை நீதி: ஆபத்தில் உதவுபவனே உற்ற நண்பன். இந்த கிட்ஸ், என்னதான் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளோட கஷ்டமான சூழ்நிலையில யார் நம்மளுக்கு கூடவே இருக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்கள நம்ம எப்பவும் மறக்கவே கூடாது. சரியா? இதே போல இன்னொரு நல்ல ஸ்டோரியில உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய்.